கர்த்தராகிய ஆண்டவர் இவ்வார்த்தைகளை அவர்களுக்கு சொல்வாயாக. கலகக்காரராகிய அவர்கள் கேட்பார்களோ, பாவம் செய்வதை விடுவார்களோ என்னமோ. ஆனால் அவர்கள் நடுவில் ஒரு தீர்க்கதரிசி அனுப்பப்பட்டதாக அவர்கள் அறிய வேண்டும். நீயோ மானிட மகனே, அவர்களுக்கு பயப்படாதே. அவர்கள் கேட்டாலும் சரி, தங்கள் துர்க்குணத்தை விட்டாலும் சரி, நம் வார்த்தைகளை அவர்களுக்கு சொல். நீ அவர்களைப் போல் கலக குணமாய் இராமல் நாம் உனக்கு சொல்வதெல்லாவற்றையும் கேள். நீ வாயை திறந்து நாம் உனக்கு எது கொடுப்போமோ அதை புசி என்றார். அதனால் நான் வந்தேன். நான் என்னையே புகழ்ந்து கொள்வதில்லை. வெற்றியடையும் வீரனாக வரவேற்கப்படவும் எதிர்பார்க்கவில்லை. ஆனால் கடவுளின் சித்தம் எனக்கு தேனாய் இருப்பதால் அதை நிறைவேற்ற இதோ வந்திருக்கிறேன். நீங்கள் விரும்பினால் ஆவியானவர் எனக்கு சொன்னதை நான் உங்களுக்கு சொல்வேன் என்றார். முதியவர் இயேசுவை பார்த்து, நித்திய பிதா எங்களை எப்படி நினைக்க முடியும் என்று கேட்டார். இயேசு அவர்களை பார்த்து, என் பிள்ளைகளே, ஏனென்றால் அவர் அன்பாகவே இருக்கிறார் என்றார். முதியவர் இயேசுவை பார்த்து, யூதாவின் எல்லா ராபிகளும் இப்படி சொல்வதில்லையே என்றார். இயேசு அவர்களை பார்த்து, ஆயினும் அதுவே கர்த்தரின் மெசையா உங்களுக்கு சொல்வது என்றார். முதியவர் இயேசுவை பார்த்து, எங்கள் பிதாக்கள் பாவம் செய்தார்கள், அதிலிருந்து சமாரியர்களுடைய ஆன்மாக்கள் கடவுளுக்கு பிரியமற்று போயின. இனி நாங்கள் நன்மையை கடைபிடிப்பதினால் எங்களுக்கு என்ன நன்மை கிடைக்கும்? எப்போதும் நாங்கள் கடவுளுடைய பார்வையில் தொழு நோயாளிகளைப் போல்தானே இருப்போம் என்றார்.